இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டையிங் பண்ணுற இடம். டையிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வாஷிங் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே தான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட துணிகள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து வாஷிங் பண்ணுவாங்க. வாஷிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர ஏரியா தான் இது. கோஞ்சா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் நம்ம புக் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சு, ஒரு 11:30 பக்கமாக ஆகிடுச்சு. காலையில் 8:30க்கு வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. 8:30க்கு வந்து நம்ம டிரைவர் வந்து பிக்கப் பண்ண வர்றாரு. நமக்கு வந்து இங்கே தான் நான் நேற்று நைட் சொல்லியிருந்த மாதிரி நமக்கு ஹோட்டல்லே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. அந்த 150 ஆரம்பிக்கு போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இருந்த இடத்துல மாதிரி குளிர் இல்லை. நாம் இருந்த இடத்துல -2 வரைக்கும் போச்சு மினிமம் நேற்றுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரைக்கும் வந்து 20 இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் போகுது. பிரேக்ஃபாஸ்ட் அந்தளவுக்கு வெரைட்டியாக இல்லை. சக்கரவள்ளி கிழங்கு, வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ண எக்கு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக பவுஸ் ஒரு 2 பவுஸ் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். கரெக்டாக 8:30க்கு சொன்ன டைமுக்கு வந்து அந்த டிரைவர் வந்துட்டார். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சாங்ஷு, ஷவுஷிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஏரியா வந்து இந்த குவாஞ்சோ தான். நம்மளை வந்து பிக்கப் பண்ண வந்து காலையில் 8:30க்கே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது குவாஞ்சோலேருந்து இந்த ஃபேக்ட்ரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் தான் வந்து இந்த ஃபேக்ட்ரியே வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து நிட்டிங்லேருந்து டையிங், அப்புறம் ஃபினிஷிங், அதுக்கப்புறமே ஷிப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம டோட்டலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஏரியாவில் தான் எல்லாமே இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா பெரிய டையிங் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி டையிங் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கும். அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அங்கே ஆர்டர் கொடுத்து அங்கே டையிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, அந்த ஃபினிஷிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபேப்ரிக்கை வந்து வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து வேர் ஹவுஸில் வந்து செக்கிங் இதெல்லாம் பார்த்து முடிப்பாங்க. ஆனால் நாம் இங்கே வந்திருக்கிற இடத்துல வந்து டையிங் ஃபேக்ட்ரி, ஃபினிஷிங் ஏரியா எல்லாமே வந்து ஒரே இதாக தான் இருக்குது. இது ஃபேக்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தான். குவாஞ்சோவுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 டைம் வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு வர்றது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேயே அந்த ரூரல் ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம நுழைஞ்சிட்டோம். ஏரியாலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடுலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. இங்கெல்லாம் உள்ளேலாம் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள், ஸ்கை கிராப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து நம்ம ஊர்லலாம் எப்படி பில்டிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாழை மரத்தையெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நாம் இருக்கிற ஏரியாவில் ஷாங்ஷு, ஷாங்காய் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் எங்கேயுமே அதிகமாக பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து நிறைய வாழை மரங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நம்ம இந்த ரூரல் ஏரியாக்குள்ளே வந்தோம். 1 மணி நேரம் கடந்துமே பார்த்தீங்கன்னா சில பல பகுதிகள்லாம் வந்து ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் போகிறதுக்கு வந்து பெரிய பாலமும், இந்த மாதிரி கார் போகிறதுக்கு வந்து பெரிய பாலங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எங்கேயுமே வந்து பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து எதுவுமே வந்து வெட்ட கிடையாது. எல்லா பக்கமுமே வந்து மலைகளை குடஞ்சி தான் வந்து இந்த மாதிரிலாம் பாலம் போட்டிருந்தாங்க. ஒன்றரை மணி நேரம் கார் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம குவாஞ்சோலேருந்து குஞ்யான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் வந்து டையிங் மில் இருக்குது. The first floor here is the warehouse. Warehouse, yarn warehouse. Yeah. And the second floor is Wapi. Wapi. The underground. There is the Wapi door. Oh. This is for the Wapi machine for the elaster, for the spandex. This one is for the another one is for the polyester and the nylon. Polyester and nylon. This is for polyester and nylon. துணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 இதில் வந்து தயாரிக்கிறாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அந்த 3 இது தான். ஒன்று வந்து வீவிங்னு சொல்லுவாங்க, லூம்ஸ், அதாவது நம்ம ஊர்லாம் வந்து நாமக்கல் இந்த மாதிரி சைட்லாம் வந்து தறி ஓட்டுறது. இன்னொன்று வந்து நிட்டிங், நம்ம போடுற டிஷர்ட் எல்லாமே வந்து நிட்டிங்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து வார்ப் நிட்டிங், வெஃப்ட் நிட்டிங். இந்த ஃபேக்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் பண்ணுறது பார்த்திங்கன்னா வார்ப் நிட்டிங் தான். இன்னொன்று வந்து வெஃப்ட் நிட்டிங். நம்ம போடுற அதிகமான முக்கால்வாசி டிஷர்ட் எல்லாமே வந்து
வெஃப்ட் நெட்டிங் தான். நம்மளை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து காமிச்சது பார்த்திங்கன்னா வாப் நெட்டிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் எல்லாமே வந்து வாப் நெட்டிங் மிஷின் தான். அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாப் நெட்டிங் மிஷின், வெஃப்ட் நெட்டிங் மிஷின் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய் காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த வார்ப் நெட்டிங் மிஷினுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வார்ப்பிங் பீம்னு சொல்லிட்டு அந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக அதை வந்து மேலே வந்து வார்ப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மிஷினில் வந்து போடுவாங்க. மிஷினில் வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபுல் வித் ஃபேப்ரிக் வந்து வந்துடும். அந்த வார்ப் நெட்டிங் மிஷினுக்கு வந்து எண்ட் யூஸில் வந்து இந்த மாதிரி ஃபுல் வித் ஃபேப்ரிக் வந்துடும். எண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஃபுல் வித்தாக வந்து ஃபேப்ரிக் இப்படி கிடச்சிடும். ஒரு வார்ப் நெட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதில் 7 வார்ப்பு பீமை வந்து வச்சுருக்காங்க. நாம் வந்திருக்க இந்த ஃபேக்ட்ரியில் வார்ப் நெட்டிங் மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 வார்ப் நெட்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. வெஃப்ட் நெட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 170 வெஃப்ட் நெட்டிங் மிஷின் இருக்குது. வார்ப் நெட்டிங், வெஃப்ட் நெட்டிங் மிஷின் இதுக்கு எல்லாத்துக்குமே செட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா மிஷின்குள்ளேயுமே அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ளே எல்லாமே வந்து ஹியூமிடிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. நிறைய நெட்டிங் ஃபேக்ட்ரியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரேலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து யான் பிரேக்கேஜ்லாம் வந்து அதிகமாக ஆகாது. இடமே பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து 100% பாலிஸ்டர் தான். அதனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வராது. 100% கிரேஜ் வந்து இன்ஸ்பெக்ஷன். ஃபேக்ட்ரி செட்டப்லேருந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து ரூம் கொடுக்கறதுலேருந்து சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக ஃபெசிலிட்டிஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு ஃபேக்ட்ரியில். இருக்கிற இந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நெட்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நெட்டிங் முடிஞ்சதுமே வர துணி பேர் வந்து கிரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேஜை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே டையிங் பண்ணுவாங்க. டையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே டையிங் பண்ணுவாங்க. இந்த இடம் தான் வந்து டையிங் ப்ராசஸ் பண்ணுற இடம். இவங்க கிட்ட டையிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 டையிங் மிஷினுக்கு மேலே இருக்குது. டையிங் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம துணிக்கு வந்து கலர் ஏற்றுறது, சாயம் பண்ணுறது தான் வந்து டையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டையிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து குறைஞ்ச சம்பளம் வந்து 200 ஆர்எம்பியிலிருந்து சர்வீஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி 500 ஆர்எம்பி 600 ஆர்எம்பி இந்த மாதிரிக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. டையிங் முடிஞ்சதுமே வந்து அந்த துணியை கொண்டு வந்து வாஷிங் பண்ணுவாங்க. இந்த வாஷிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா டையிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒட்டாத இருக்க சாயம், எக்ஸஸாக இருக்க அந்த சாயத்தை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துவிடும். இந்த தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்காது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த துணியை கொண்டுட்டு போய் சாஃப்ட்னிங் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட்னர் ஆட் பண்ணுறதுனா வந்து சாஃப்ட்னர் ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே தான் இங்கே நடக்குது. இந்த ப்ராசஸிங் பேர் காம்பேக்டிங், செட்டிங் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது.
காம்பேக்டிங் சாஃப்ட்னர் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று, இந்த ஃபேப்ரிக் எல்லா டெஸ்டிங்லேயுமே வந்து பாஸ் ஆகணும். டெஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ். நம்ம போடுற துணி வந்து ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம போடுறப்ப நமக்கு பத்தாது. இன்னொன்று கலர்ஃபாஸ்னஸ் டெஸ்டிங். அந்த கலர்ஃபாஸ்னஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது நாம் நார்மலாக வாஷிங் பண்ணுறப்ப சாயம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டெஸ்டிங் இன்னும் இருக்குது. பிஹெச் செக் பண்ணுறது, கிராக்கிங் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்குது. டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஷர்ட் ஃபேப்ரிக்கு வந்து ஒரு மாதிரி டெஸ்டிங் இருக்கும், நம்ம போடுற டிஷர்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி டெஸ்டிங் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டில் அந்த டெஸ்டிங்லாம் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிராக்கிங்கு. முன்னாடி இருக்கிற மிஷின் எல்லாமே வந்து ஸ்னாகிங் செக் பண்ணுறதுக்கு, அப்ரேஷன், மார்டெண்டல் பில்லிங், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிங்கெல்லாம் வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த துணியை அதுக்கு அடுத்த ப்ராசஸாக செக் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் செக் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஃபேப்ரிக்கோட கலரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலர் பையர் கொடுத்த ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் ஆச்சு அப்படின்னா டெஸ்டிங் கலர் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கு அடுத்தது ஃபேப்ரிக்கை வந்து சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன், அதாவது சர்ஃபேஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கலர் நாட் ஓகே அப்படின்னா மறுபடியும் கலர் கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை மறுபடியும் வந்து டையிங்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெஸ்டிங் எதுவும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை மறுபடியும் வந்து டையிங்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ரீஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அங்கே ஃபேப்ரிக் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது, சர்ஃபேஸ்லேயும் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வேர் ஹவுஸ்க்கு கொண்டுட்டு வந்து அதுக்கான ரேக்கில் வந்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. டையிங் மில், நிட்டிங் மில், ஃபினிஷிங் ஏரியா இதை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நம்ம கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருந்தோம். இந்த ஹோட்டல்லே வந்து ரொம்ப ஃபேமஸானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இந்த ஹோட்டலுன்னு கிடையாது, இங்கே குவாஞ்சா ஏரியா இதில் எல்லாத்தையுமே வந்து ஃபேமஸான ஏரியானா அந்த டக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெய்ஜிங்லேயும் வந்து அது ஒரு ஃபேமஸானது. அந்த டக் நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல்லாம் வந்து உள்ள சீ ஃபுட் வச்சுருக்க ஏரியாவில் வந்து முதல்ல ஆமக்கறிலாம் வச்சுருந்தாங்க. முதலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பெரிய முதலை, பக்கத்தில் பெரிய ஆமை. ஆமைலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆரம்பி 10,000 15,000 இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதுனால காலையில் 8 மணிக்கே வந்து ஓப்பனிங் ஆகிடும் மில் எல்லாமே. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுமே வந்து 8 மணிக்கு வந்துடுவாங்க. 5 மணிக்கு முடிஞ்சிடும், 5-5:30 ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலு ப்ளஸ் கேண்டீன் இங்கே இருக்குது. இது ஒரு ஹாஸ்டலு, உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஹாஸ்டல். டோட்டலாக இந்த மில்லில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலியோடு இங்கே இருக்காங்க. இது வந்து ரொம்ப உள்ளே இருக்கனால, ரூரல் ஏரியாவில் இருக்கனால இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் தங்குறதுக்கு இடம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தேவைப்படுறவங்க அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஸ்கூலும் இருக்குது இந்த வில்லேஜில். 6:30க்கு நம்ம ஃபஸ்ட் டேவோட ஒர்க் முடிச்சுட்டு நம்ம புக் பண்ணி இந்த ஹோட்டல் போயிருந்தோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் லஞ்ச் சாப்பிட போயிருந்த இடத்துலையே தான் ஹோட்டலும் இருக்குது. கொஞ்சம் வாக்கிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம இறங்கிட்டு வாக்கிங்கில் போனோம். ஃபுல்லாக ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு வச்சுருந்தாங்க. சைனீஸ் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லா பக்கமும் வந்து லைட் போட்டு சூப்பராக வந்து ஜெகஜோதியாக இருந்தது. டோட்டலாக பாருங்கள், பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி நிறையா பக்கத்தில் வந்து சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால எல்லா பக்கமும் லைட் போட்டு சூப்பராக இருந்தது. நம்ம புக் பண்ணியிருந்த ஹோட்டல் இதுதான், ஷானா ஹோட்டல். நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா 8727. இந்த ஹோட்டல் வந்து இப்போ புதுசாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஒரு நைட்டுக்கு நம்ம வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா 2:30 ஆரம்பி.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. பவுஸும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பவுஸ் வச்சுருந்தாங்க, போக் பவுஸ், அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள் பவுஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம குவாஞ்சோ ஏர்போர்ட்டில் சாப்பிட்ட ஹோட்டலை விட இந்த ஹோட்டலில் வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது, வெரைட்டியாகவும் வச்சுருந்தாங்க. கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு செலிப்ரேஷன் வெறும் மேரேஜ் ஆனவங்க ஏதாவது இங்கே ரூம் எடுத்துருக்காங்க என்ன எதுவும் தெரியல. பட் ஆனால் இங்கே ரொம்ப செலிப்ரேஷன் ஹோட்டல்காரங்களுமே வந்து இந்த வில்லேஜில் இருக்கிற ஆளுங்களாம் வந்து நிறைய பேர் ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து புதுசப்பா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு அந்தளவுக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. இந்த துணி பார்த்தீங்கன்னா இன்னர்ஸுக்கு போடுறது, லேடிஸ் இன்னர்ஸுக்கு போடுறது. இந்த துணி இப்போ தான் வந்து மேக் பண்ணி எல்லாம் செட்டிங்லாம் முடிஞ்சு கலர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டையிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்ருக்கேன். ஸோ நேற்று மாதிரியே இன்றைக்கும் நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டார்கெட், அதுக்கப்புறமேட்டு ஜாக்கி இந்த மாதிரி பிராண்டுக்கெலாம் வந்து நாமினேட்டட் சப்ளையர் அப்படின்னா அந்த பிராண்டே வந்து இவங்ககிட்ட போய் ஃபேப்ரிக் எடுங்க அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் டேல நம்மளோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து அடுத்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். அந்த ஃபேக்ட்ரி வந்து குவாஞ்சோ பயோன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம மறுபடியும் இங்கேருந்து 1.5 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி போகணும். நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், சைனாவில் வந்து நிறைய டனல் இருக்குது. இங்கே மலையெல்லாம் வந்து எதுவும் இடிக்க மாட்டாங்க. எல்லா மலைக்கும் இந்த மாதிரி டனல் மேக் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற அந்த செகண்ட் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கே குவாஞ்சோவில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இருக்க ஒரு ஸ்பீக்கர் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். We don't have a certificate because BIS all customer give to us. The BIS certificate? We put a stick. Put a sticker. Yeah. Yeah, all only the BIS BIS. for Sri Lanka. Sri Lanka. Yes. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உட்டன் போட்டு ஸ்க்ரூ போடுறதுலேருந்து Jam the helmets activity. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.